Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பெரியார் பேசியதை குறித்து சீமான் பேசுகிறார். அவர் என்ன சொன்னாரு? என்னுடைய ஆயுதமும் என்னுடைய எதிரியும் அவர்கள் செய்கின்ற செயல்பாடு, அவர்கள் பயன்படுத்துகின்ற ஆயுதம் தான் என்னுடைய ஆயுதத்தை தீர்மானிக்கும் சொல்லும் போது எங்களுடைய விமர்சனத்தை மட்டும் நீங்க விமர்சனம் பண்றது தவறு. ஒரு பெண் நிருபர் கேட்டிருக்காங்க, பிரபாகரன் சொல்றாரு, அவருடைய அண்ணன் மகன் அப்படியார் இவருடைய பிரபாகரனுடைய அண்ணி தாய் ஸ்தானத்தை கொண்டவருக்கு எவ்வளோ பெரிய அன்பார்லிமெண்ட் வேர்டை யூஸ் பண்ணி அவன் கிடக்குறான்னு சொல்லிட்டு போறாரு. அவர் சொன்ன என்ன அன்பார்லிமெண்ட்ரி வேர்டுன்னு பிக்காளி பையன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. இல்ல தவறு. பெரியார் மண் என்று சொல்லக்கூடிய இந்த தமிழகத்தில் இவருக்கு எதனா ஒரு ஆபத்து என்றா உடனே அண்ணாமலை சப்போர்ட்டுக்கு வராரு. என்ன ஆபத்துக்கு இப்ப சீமானுக்கு சப்போர்ட்டா வந்தார் அண்ணாமலை? 95 விழுக்காடு மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு பெரியார் அவர்களை விமர்சனம் செய்யும் போது அந்த விமர்சனத்துக்கு சப்போர்ட் பண்றது இவர் தான். 4 முனை போட்டி வருது 2026, அதை யார் வெல்லும்னா அண்ணன் பண்ணிக்கணும். 4 முனைன்னு சொன்னது தவறு, 5 முனைன்னு சொல்லுங்க, சீமான் அண்ணன் சேர்த்து சொல்லுங்க, சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? 2010 நானே ஒரு பெரிய ரசிகன் சீமானுக்கு. அவருடைய தமிழ் புலமைக்கு அவன் தமிழ் கடைசியில் பார்த்தா அவர் தமிழரே அல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தமிழர் அல்லாத ஒருவர் தமிழ் தேசியத்துக்கு தலைவனாக இருப்பதை நம்ம ஏற்க முடியாது. அவரு சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு, நான் ஒரு மலையாளி, தமிழை நான் பேச தெரிந்தவன் அப்படின்னு அவர் சொல்றாரு. எங்க சொல்லியிருக்காரு? அவரு வீடியோ வந்திருக்கு சார். 10,500 பொண்டாட்டி வாங்கினேன், இந்த தடவை ஒரு ஓட்டு வாங்கினா கூட நான் பெரியாரை வீழ்த்தினேன்னு சொல்றாரு. வீழ்த்தியதாக சமம் சொல்லி பெரியாரை வீழ்த்த வேண்டாம், போய் வீழ்த்திட்டு வாங்க வார்த்தை சொன்னார். அவர் தமிழகத்தில் உள்ள அனைத்து தலைவர்களும் அரசியல் தலைவர் என் காலில் வந்து விழணும்னு சொல்றாரு. அவர் ஆதிக்கம் சொல்றீங்களா? நீ செந்தமிழே இல்ல, நீ திராவிட சீமான். உங்களுடைய வார்த்தை, நீங்க திராவிட சீமான், செந்தமிழன் சீமான் அல்ல, உங்களுக்கு தகுதி கிடையாது. 15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க விமர்சனம் பண்ணி பெரியார தொட்டதனால நீ வந்த. அப்போ அது வரைக்கும் நீ பேசல. தமிழ் தேசிய அக்கறை திடீர்னு வரும்போது தமிழ் தேசிய அக்கறை பெரியார பேசினா சந்தோஷம். அந்த ஒளிப்பதிவாளர் சந்தோஷுக்கு பெரியார பேசினது உனக்கு பொத்தி கொளத்தூர் மணி உனக்கு வேகமா வர. நீ கொளத்தூர் மணி என்ன நெடுமாறன் அண்ணன் என்ன என்ன சார் பேசுறீங்க? இவங்க எல்லாருக்குமே சீமான் வளர்ந்து விட்டார். அவரு தாங்க வளர்க்கறதுக்கே அவரை கொண்டு வந்தாரு. தமிழன் தான் இந்த நாட்டை வாழ வேண்டியது. மண்ணு, மக்கள், மலை விட்டுடுங்க. எடப்பாடி ஆடட்டும், விட்டுடுங்க. அவரும் தமிழ் தானே. அவர் தமிழ் இல்லையா? அன்புமணி தமிழ் இல்லையா? விடுதலை சிறுத்தை தலைவர் தமிழ் இல்லையா? அண்ணாமலை தமிழ் இல்ல? விட்டுட்டு போங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய வாக்கு இருக்குல்ல, அந்த வாக்கை கொடுங்க, தமிழ் தேசியத்துக்கு வரட்டும். நீங்க யூ ஆர் எக்ஸ்போஸ்ட், யூ ஆர் அன்ஃபிட் டு பி a political leader. What more else I can say? You are unfit. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நமது உரிமை காக்கும் கட்சியினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் செங்கை பத்மநாபன் நம்முடைய இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்களோடமே கேட்போம். வணக்கம் திரு செங்கை பத்மநாபன் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நமது உரிமை காக்கும் கட்சி அப்படின்ற பேர்ல கட்சி நடத்திட்டு இருக்கீங்க. என்ன திட்டம், என்ன உரிமையை மீட்டெடுக்க இப்படி ஒரு கட்சி? உங்களை பற்றிய ஒரு அறிமுகம், அதற்கு பிறகாக நம்ம தலைப்புக்குள்ளாடி போகலாம். நான் ஏறத்தாழ 47 ஆண்டுகள் பொது வாழ்க்கையில் கடந்திருக்கேன். காங்கிரஸில் அமைப்பு செயலாளராக தர அந்த அளவுக்கு நான் என்னுடைய கடைசி பதவி. ஏறத்தாழ 15 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கட்சியிலேருந்து விலகி மனித உரிமை இயக்கத்தை நான் கண்டேன். 2010 2-3 ஆண்டுகள் எங்களுடைய நேர்மையான செயல்பாட்டை கண்டு அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் தடை செய்யப்பட்டது அந்த சொல்லாடல் மனித உரிமை. விலங்குகளுக்கு கூட உரிமை கேட்க அமைப்புகள் இருக்கும்பொழுது மனிதனாக பிறந்த நமக்கு மனித உரிமை பற்றி பேசுவதற்கு தமிழகத்தில் தடை. அகில இந்திய அளவில் இல்லை, உலக அளவில் இல்லை. இது எங்களுடைய நிலைப்பாடு. பிறகு நாங்கள் பலவந்தமாக எங்களுடைய பெயரை மாற்ற சொன்னார்கள். பெயரை திராவிட மனித சங்கிலி என்று மாற்றி இயக்கத்தை நடத்தினோம். ஏறத்தாழ 13 ஆண்டு காலம் தமிழகம் முழுவது பட்டி தொட்டி எல்லாம் ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கு எடுத்துக்கொண்டு அது ஓரளவுக்கு ஒரு 60-70% நிறைவடைந்த பிறகு அதில் நிறைய நிர்வாகிகள் தேர்தலில் களம் காண வேண்டும் என்ற ஆலோசனையும் ஆசையும் தெரிவித்த காரணத்தினால் கடந்த 2 மாதத்திற்கு முன்பு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட ஒரு கட்சியாக நமது உரிமை காக்கும் கட்சி என்று உருவாகியிருக்கிறது. அந்த கட்சி வருகின்ற 2026 தேர்தலுக்கு ஆதரவை தரும். முதலில் எங்களுடைய கட்சி உள்ளாட்சி தேர்தலில் பங்கெடுக்கும்.
எடுத்த உடனே கரஸ்பாண்டன்ஸில் எம்ஏ பிஏன்னு படிக்கிறத விட படிப்படியாக 1வது 2வது போகிற மாதிரி உள்ளாட்சி தேர்தலில் எங்களுடைய அரசியல் பயணம் துவங்கும். ஒரு புதுசா பிறந்த குழந்தை அப்படி சொல்ல முடியும் அரசியல் கட்சி. ஆனா நீங்க பயணம்ன்றது ஒரு 47 ஆண்டு காலம். பட் உங்களுடைய விமர்சனம்னு பார்த்தா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியினுடைய தலைவர் திரு சீமான் குறித்து கடுமையான விமர்சனங்களை தொடர்ச்சியா வச்சிட்டு இருக்கீங்க. விமர்சனம் என்பது கட்சியே துவங்க, ஆனா இல்ல கடுமையான தாக்குதலாவே இருந்தது உங்களுடைய வார்த்தைகள். என்னுடைய அதனாலதான் உங்களை நான் அழைச்சேன். நீங்க என்ன ஒரு கட்சி பேர் சொல்றீங்க, இந்த கட்சி தமிழ்நாடு முழுவதும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கான்னு தெரியாது. ஆனா நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு முழுக்க அடையாளப்பட்ட ஒரு கட்சி. 8% ஐயாவை போட்டோவை நீங்க எடுத்து போய் காமிச்சீங்கன்னா பலருக்கு தெரியாது. ஆனா 2 சீரியல் நடிச்சவங்ககிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குற காலம். அதனால நல்லகண்ணார் ஐயாவை குறைச்சி மதிப்பிட முடியாது. அதே போன்று சீமானை போன்று பகல் கனவு காணும் பகல் கூடிய அல்ல நான். என்னுடைய நிறம், என்னுடைய உயரம், என்னுடைய பருவம் எனக்கு தெரியும். எங்களுடைய வீச்சு மக்கள் சேவை. ஏறத்தாழ 15,000 நாட்கள், அதாவது 40 ஆண்டுகளுக்கு ஒரு நாளைக்கு ஒன்றுன்னு போட்டால் கூட 15,000 நாட்களில் ஒரு உதவி என்று சொன்னாலும் கூட 15,000 நாட்களுக்கான உதவியை நாங்கள் செய்திருக்கின்றோம். ஒரு 100 ரூபாய் கூட கையூட்டாக பெற்றதில்லை. இது என்னுடைய நிலைப்பாடு இல்லை, கட்சியில் இருக்கும் ஆயிரக்கணக்கான நிர்வாகிகளுடைய நிலைப்பாடு இது. இதே மாற்று கட்சிகள் 5 உதவி பண்ணால் பங்களா வந்துடும், 10 உதவி பண்ணால் ஸ்கார்பியோ வந்துடும், 15-20 உதவி பண்ணால் எஸ்டேட் வந்துடும், ஊட்டிலையும் கொடைக்கானலையும். எந்த ஒரு விஷயம் 100 ரூபாய் கூட இல்லாமல் உதவி செய்கின்ற மக்கள் நாங்கள். எங்களை அறிந்தவர்கள் யார் என்றால் எங்களிடம் பலன் பெற்றவர்கள், அவர்களை சார்ந்தவர்கள் மட்டும்தான் நாங்கள் அறிந்தவர்கள். இப்பொழுதுதான் எங்களுடைய களம் ஆரம்பிக்குது. ரைட்டு சார். ஆனால் தாக்குதலான வார்த்தைகளை பயன்படுத்துவதும் விமர்சிக்கும் போது ஆரோக்கியமான விமர்சனத்தை வைங்க. பெரியார் பேசியதை குறித்து சீமான் பேசுகிறார். அவர் என்ன சொன்னாரு, என்னுடைய ஆயுதமும் என்னுடைய எதிரியும் அவர்கள் செய்கின்ற செயல்பாடு, அவர்கள் பயன்படுத்துகின்ற ஆயுதம் தான் என்னுடைய ஆயுதத்தை தீர்மானிக்கும் சொல்லும்போது எங்களுடைய விமர்சனத்தை மட்டும் நீங்க விமர்சனம் பண்றது தவறு. அவர் எப்படி பேசுறாரோ, நேற்று ஒரு பெண் நிருபர் கேட்டிருக்காங்க, பிரபாகரன் சொல்றாரு, அவருடைய அண்ணன் மகன் அப்படியார், இவருடைய பிரபாகரனுடைய அண்ணி, தாய் ஸ்தானத்தை கொண்டவருக்கு எவ்வளோ பெரிய அன்பார்லிமெண்ட் வேர்டை யூஸ் பண்ணி அவன் கிடக்குறான்னு சொல்லிட்டு போறாரு. அவர் சொன்ன என்ன அன்பார்லிமெண்ட்ரி வேர்டுன்னு பிக்காளி பையன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. இல்ல, தவறு. அது தவறா அவரை தவறாக மார்பிங் செய்து வேற ஒரு குரல் பதிவை வைத்து நீங்க எடிட் பண்ணதை நீங்க கேட்டிருக்கீங்க. ஒரு கட்சி புதுசா நடத்துறீங்க, உங்களுக்கு அது தெரியணும் இல்ல சார், அதுவாவது தெரியணும் இல்ல. நான் சொல்றது என்னன்னா, இல்ல அது எடிட் செய்யப்பட்டது. பிக்காளி பையன் என்ற வார்த்தையை தான் நான் கேட்டதாக சொல்லவில்லை, நான் பார்த்ததாக. பார்க்கறதெல்லாம் உண்மை இல்ல சார், அது உங்களுடைய கருத்து. பார்க்கறதெல்லாம் உண்மை இல்ல, அதெல்லாம் உங்களுடைய கருத்து. நான் மதிக்கிறேன் திரு செங்கை பத்மநாபன், அதனாலதான் உங்களை கூப்பிட்டேன். நீங்க ரொம்ப வர்றதெல்லாம் நீங்க பார்த்துட்டு இதெல்லாம் சீமான் பேசின கருத்து இன்னைக்கு நிறைய கார்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க. RSS இயக்கம் சுதந்திரத்துக்காக பாடுபட்டதுன்னு சீமான் சொன்னதா ஒரு கார்டு ஒண்ணு பரப்பிட்டு இருக்காங்க, புதிய தலைமுறை சேனல் கார்டு மாதிரி ஒண்ணு. இதெல்லாம் உண்மை கிடையாது, அது ஒரு ஃபேக். நான் ஒண்ணு சொல்றேன், உண்மையை மட்டும் எடுத்து பேசுங்க. 95 விழுக்காடு பெரியார் மண் என்று சொல்லக்கூடிய இந்த தமிழகத்துல இவருக்கு எதனா ஒரு ஆபத்து என்றா உடனே அண்ணாமலை சப்போர்ட்டுக்கு வராரு. அதனுடைய அதுக்கு என்ன சொல்றீங்க? என்ன ஆபத்து இப்போ? இல்ல என்ன ஆபத்துக்கு இப்ப சீமானுக்கு சப்போர்ட்டா வந்தார் அண்ணாமலை? 95 விழுக்காடு மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு பெரியார் அவர்களை விமர்சனம் செய்யும் போது அந்த விமர்சனத்துக்கு சப்போர்ட் பண்றது இவர் தான். எதுக்கு எடுத்தாலும் சப்போர்ட்டுக்கு வந்துடுறாரு. ஏன் வராரு? ஒரு நிருபர் கேட்கிறாரு, பெரிய சேனல்ல 4 முனை போட்டி வருது 2026, அதை யார் வெல்லும்னா அண்ணன் மன்னிக்கணும், 4 முனைன்னு சொன்னது தவறு, 5 முனைன்னு சொல்லுங்க, சீமான் அண்ணன் சேர்த்து சொல்லுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? என்னுடைய எதிரியை நான் குறைத்துக் கொள்ள பார்ப்பேனா, என்னுடைய எதிரியை அதிகரித்துக் கொள்ள பார்ப்பேனா? சரி, சேனல்காரர் 4 சேனல் தான் 4 முனை போட்டின்னு சொல்றாரு. வாயை மூடிட்டு பேட்டி கொடுக்க வேண்டியதானே? திமுக தாக்கி அதிமுக தாக்கி அதை விட்டுட்டு அண்ணனை சேர்த்துக்கோங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இல்ல அவரு எந்த முடிவுன்னு எத்தனை முனைன்றத அவங்க ஒரு தெளிவுபடுத்தல. அது ஒண்ணு இல்ல சார், அது அவர் கேட்கிறாரு சார், 4 முனைன்னு கேட்கிறாரு சார், அதை விட்டுட்டு போங்களேன். இல்ல சீமானும் களத்துல இருக்காருன்னு சொல்ல வேண்டிய தேவை அந்த இடத்துல இருக்கு போல. அதனால அவரையும் சேர்த்து என்ன களத்துல இருக்காரு? எங்க களத்துல இருக்காரு? அங்கீகாரம் பெற்ற கட்சி சார், அங்கீகாரம் பெற்ற கட்சி. கடந்த காலத்துல நான் என்ன சொல்றேன், இல்ல நீங்க உங்க கட்சி பேரை சொன்ன உடனே நீங்க என்ன சொன்னீங்க? எனது ரிஜிஸ்டர் பண்ண கட்சி, நாங்க பதிவு பெற்ற கட்சின்னு சொல்றீங்கல்ல, 10 முறை பதிவு பண்றீங்க. அதே போல அவர் கட்சி அங்கீகாரம் பெற்ற கட்சி. ஒண்ணு தப்பு இல்ல. அவர் என்ன சொன்னாரு? கடந்த முறை நான் பெரியாரை பற்றி பேசும்போது ராமநாதபுரத்திலிருந்து நான் ஆடு மாடு தான் மேய்த்திருப்பேன், இந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டேன். அவர் இல்லை என்று சொன்னால் அவர்னாலதான் நான் ஆடு மாடு மேய்க்கல, இன்னைக்கு வந்திருக்கேன். அவரு உயிர் உள்ளவரை நான் விசுவாசமா இருப்பேன்னு சொன்னவர் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாருல. பெரியார் அதே மாதிரி 2010ல நானே ஒரு பெரிய ரசிகன் சீமானுக்கு.
அவருடைய தமிழ் புலமைக்கு அவன் தமிழ் கடைசியில் பார்த்தா அவர் தமிழரே அல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தமிழர் அல்லாத ஒருவர் தமிழ் தேசியத்துக்கு தலைவனாக இருப்பதை நம்ம ஏற்க முடியாது. அவரு சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு, நான் ஒரு மலையாளி, தமிழை நான் பேச தெரிந்தவன் அப்படின்னு அவர் சொல்றாரு. எங்க சொல்லியிருக்காரு? அவரு வீடியோ வந்திருக்கு சார், தயவு செஞ்சு என்கிட்ட வந்து பேசுறாரு, வீடியோ சொல்றதை நான் சொல்றேன் சார். ஒரு தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து பயணிக்கிற ஒரு தலைவன் இன்னைக்கு ஒரு 35 லட்சம் பேர் அவருக்கு நம்பி அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. 15 வருஷம் சார், 35 சொல்ல இந்த வாட்டி வரவே வராது. அவர் என்ன சொல்லியிருக்காரு, தனிப்பட்ட முறையில் தனித்து சுயேட்சையா நிற்கிறாரு. எங்க ஈரோடு இடைத்தேர்தல அத்தனை கட்சியிலும் வாபஸ். அப்ப 1 லட்சம் 1.25 லட்சம் திமுக வாங்குது, என்னதான் வாங்கினாலும் மீதி இருக்க 60,000 40,000 தானே வரணும். இவர் என்ன சொல்றாரு, 10,500 பொண்டாட்டி வாங்கினேன், இந்த தடவை ஒரு ஓட்டு வாங்கினா கூட நான் பெரியாரை வீழ்த்தினேன்னு சொல்றாரு. வீழ்த்தியதாக சமம் சொல்லி பெரியாரை வீழ்த்த வேண்டாம், போய் வீழ்த்திட்டு வாங்க. இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் வேண்டாம். நீங்க பெரியார் என்ன சொன்னாரு, 30 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விமர்சனம் பண்ண தனி நபர் விமர்சனம் இல்லையா? இவரு 27 வயசு வித்தியாசமான பொண்ணு மகளை போன்ற மகளை கல்யாணம் பண்ணிக்கலையா? இத விடுதலை சிறுத்தைக்கும் விடுதலைக்கு இயக்கத்துக்கும் பாடுபடுறவர் சார். ஒரு காய்கறி இருக்கு சார், ஒரு காய்கறி ஆரோக்கியமான அரசியல் பண்ணுங்க, ஆரோக்கியமா பேசுங்க. காய்கறி அழுகி போன காய்கறி, கெட்டு போன காய்கறி வச்சு சமைத்து அறுசுவை உணவா சார் வருவான். தனி மனித ஒழுக்கம் நிச்சயமா தேவை சார். அது எல்லாருக்கும் பொருந்தும். ஒண்ணு, அது திமுக அதிமுக தலையில வச்சு கொண்டாடல, அவர்களும் மாற்றப்பட வேண்டியவர்கள் தான். ஆனா இது பிரிவென்ஷன் இஸ் கியூர். அது வந்தாச்சு நோய், அதுக்கு தீர்ப்பு மருந்து பார்த்து வைத்தியம் பார்ப்போம். ஆனா இது பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். பிரிவென்ட் பண்ணி ஆகணும். உங்களுக்கு என்னன்னா ஒரு 45-47 வருஷமா அரசியல்ல இருக்கீங்க. சொல்லுங்க, உங்களுக்கு அண்ணாமலை சீமான் மாதிரி ஆட்கள்லாம் வளர்ந்து வர்றது உங்களுக்கு பிடிக்கல போல தெரியுது. தயவு செஞ்சு அவரு சினிமா துறையில ஷூட் போயிட்டு இருக்கும்போது நான் தெருவா போஸ்டர் ஒட்டி வந்தவன். என்னுடைய சீனியாரிட்டி அவரையும் தயவு செஞ்சு ஒப்பிடாதீங்க. இல்ல உங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அண்ணாமலை ஒரு சின்ன கட்சி ஒரு 2 சார், நான் என்ன சொல்றேன், பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். நாளைக்கு வர போற சார், மாநில உரிமை, மொழி பாசம், இந்திய எதிர்ப்பு, இந்த 3 சொற்களை சொல்லி தமிழ்னு சொல்லி பச்சை தமிழ் காமராஜர் வீழ்த்தியது திராவிட கட்சிகள். இன்னும் 50 ஆண்டுகள் குத்துதே கூட அகற்ற முடியல. ஆனால் அதே தவறை மீண்டும் ஒரு தவறை செய்ய தயாரா இல்ல. அதுதான் தமிழர் நாட்டை தமிழர் ஆள வேண்டும் சொல்றாங்க. தமிழர் நாட்டை தமிழர் ஆள வேண்டும், தெலுங்கு நாட்டை தெலுங்கு ஆள வேண்டும், மலையாள நாட்டை மலையாள ஆள வேண்டும், குஜராத்தி ஆள வேண்டும். மாற்று கருத்து கிடையாது, அது சட்டம் கிடையாது. ஆனால் சற்றும் தகுதியற்ற சீமான் ஒரு தலைவனாக, தமிழின தலைவனாக ஏற்றுக்கொள்வது தகுதிங்க. நீங்க என்ன தகுதியை யார் தமிழன் அவர் நிர்ணயிக்கும் போது அவருடைய தகுதி சார் எல்லாத்திலும் குறைபாடு சார். தற்கொலைன்னு சொன்னாரு, வசூல் பண்ணாரு, அத்தனை மாணவர்களையும் இளைஞர்களையும் ஆடு மாடு மேயின்னு சொல்றாரு. தமிழை பத்தி பேசுற இவருடைய மகனை போய் இன்டர்நேஷனல் கான்வென்ட்ல படிக்க வச்சிட்டு இருக்காரு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இல்ல அம்மையார் ஜெயலலிதா வந்து ஆடு மாடு இலவசமா கொடுக்கும் போதெல்லாம் நீங்க எல்லாம் ஏன் ஆடு மாடு தொழில், அம்மையார் ஜெயலலிதா தொழில், அதுவும் தொழில் தான், சீமான் சொல்றதும் தொழில் தான். அவர் என்ன அன்னைக்கு உங்களால அம்மையார் ஜெயலலிதாவை எதிர்த்து உங்களால பேச முடியுதா? நல்லா பேசுறோம். ஆடு மாடு இலவசமா எங்க கட்சி வந்து தடை செய்யப்பட்டது அந்த மாதிரி பேச வேண்டியதானே. ஆடு மாடு இலவசமா கொடுத்தாங்கல்ல, அப்ப ஆடு மாடு மேய்க்க சொல்றாங்க ஜெயலலிதா. இல்ல நான் சொல்றேன், நீங்க என்ன மக்கள் ஆடு மாடு மேய்க்க சொல்றீங்களா? தயவு செஞ்சு மடைமாற்றம் செய்றீங்க. அது வேண்டாம், மடைமாற்றல. சீமான் ஆடு மாடு வந்து ஆடு மாடு மேய்க்க சொல்றாருன்னா அடுத்த கேள்வி பேசுவோம். அடுத்த கேள்விக்கு பதில் கொடுங்க. ஆனா 100% விவசாயிகளுக்கு அரசு வேலை தருவேன், 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுப்பேன், எப்படி வரும் சொல்லுங்க? ஏன் சாத்தியமில்லாத ஒன்று கிடையாது. 1 லட்சம் சம்பளமா? அப்ப ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல எவ்வளவு லட்சம் எவ்வளவு டாலர் கொடுப்பீங்க? இல்ல சார் பேசு. விவசாய நாடா மாத்துவோம், விவசாய பூமியா மாத்துவோம். எனக்கு சாப்பாடு விவசாயம் ஒரு நிமிஷம் சார், இன்னைக்கு விவசாயம் இருக்கா? உண்மையிலே நிச்சயமா இருக்கு. ஒரு நிமிஷம், நீங்களே ஒரு பெரிய பிசினஸ்மேனா தான் இருப்பீங்க போல தெரியுது. பார்க்கும்போது எத்தனை ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்களோ, எத்தனை ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றீங்களோ தெரியாது. உங்களுடைய கருத்துக்கே விட்டுடுறேன். நான் அதை சொல்றேன். நான் சொல்றது என்னன்னா, ஒரு தலைவன் தகுதியுடன் பேசணும், தகுதியோடு நடந்து கொள்ளணும். எப்படி சார் ஏத்துக்க முடியும்? சார் தயவு செஞ்சு சார் பிரச்சனையை பேச. சரி அது வேண்டாம். சரி இதை சொல்றேன். சக்திவேல் ஒருத்தர் அவர் கட்சிக்காரர், மாநில நிர்வாகி, 75% நாம் தமிழர் கட்சியினுடைய பணியை செய்கின்ற ஒரு ஐடி நிறுவனத்தில் 40 பேரை வன்கொடுமை பண்ணி அதுல 3 பேர் பெண்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப அது என்ன சொல்ற வழக்கு எடுத்திருக்காங்க. அந்த கட்சியிலே இல்ல. அவன் இடும்பாவன் கார்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஒரு லவ் பண்றாரு, குழந்தைய கொடுக்கறாரு, பிரச்சனைக்கு போறாரு. இதெல்லாம் உண்மையற்ற ஒரு இதுங்க. இதெல்லாம் அந்த பொண்ணு வந்து எனக்கு கரெக்ட்டா சொல்லிருக்கா சார்.
சார் நாள்தோறும் திமுகவை விமர்சிக்கிற இடுமோனம் கார்த்திக், சாட்டை துரைமுருகன், சீமான் போன்றவர்கள் நீங்க சொல்ற குற்றச்சாட்டு எல்லாம் இதெல்லாம் சோசியல் மீடியால இததான் எடுத்து வச்சுட்டு நீங்க சீமான் விமர்சனம் பண்றீங்க. நான் உங்களை கூப்பிட்டதே இதுக்கு தான் கூப்பிட்டேன். தயவு செய்து தான் கூப்பிட்டேன். ஒண்ணும் தப்பு இல்ல. சோசியல் மீடியால வரதெல்லாம் எடுத்து அரத பழசியெல்லாம் எடுத்து சோசியல் மீடியால மட்டும் இல்ல, கடந்த காலத்துல டிவில வர்றது செய்தி, பத்திரிகையில் வர்றது, அதுக்கு முன்னாடி வந்த செய்தி, அது உண்மையா பொய்யான்னு கிராஸ் செக் பண்ணுங்க சார். அது நீங்க மறுப்பு கொடுங்க சார். எனக்கு தேவையில்லை சார். உங்களை பத்தி மாதேஷ் அவர்களை பற்றி ஒரு குற்றம் வந்தா பண்ணீங்களான்னு நான் கேட்பேன். ஆனா அது நீங்க மறுத்தா கேட்க மாட்டேன். நீங்க மறுப்பே தெரிவிக்காம இருந்தா அதை ஏத்துக்கிற மாதிரி தான் சார். அவங்க வளர்ந்து விட்ட அரசியல் கட்சி யாருங்க வளர்ச்சி? யாரு என்ன பேசி 32 வருஷம் 15 வருஷம் தேமுதிக வாங்கல, இன்னைக்கு என்ன ஆச்சு? காங்கிரஸ் வாங்கல, ஆல் ஓவர் இந்தியால நம்பர் 50 ஆண்டு அரை நூற்றாண்டு தமிழர் கட்சி வளருதோ வீழ்தோ நீங்க வந்து எதிர்கொள்ளுங்க. ரைட், தனிநபர் தாக்குதல் சோசியல் மீடியால தயவு செஞ்சு தெரியாம என்னுடைய கட்சி ஆரம்பிக்கவே வேண்டாம். என் கட்சி ஆரம்பிக்கவே வேண்டாம். மறுப்பு தெரிவிக்காத எந்த ஒரு கருத்தும் அது உண்மையான கருத்தாக தான் எடுத்துக்கணும். பெரியார் பேசிய ஒண்ணு தானே சார் அவர் சொன்னார். கடந்த காலங்களில் பெரியார் இப்படி எல்லாம் பேசுறதா, விடுதலையில வந்ததா சொல்றாங்க, குடியரசுல வந்ததா சொல்றாங்க. 2-3 வார்த்தை சொல்றாரு. நான் சொல்றேன், என் மனைவி நான் திட்டிருக்கேன், என் மகளை நான் திட்டிருக்கேன், என் நண்பரை திட்டிருக்கேன், என் உறவினரை திட்டிருக்கேன். அதை மட்டும் கட் பண்ண நாராசமா இருக்கும். அவர் சொல்றாரு, தமிழை மீண்டும் மீண்டும் சொல்றாரு, தமிழை வந்து திராவிட மொழி, திராவிடர்களை திருடன் சொல்றாரு. திராவிட திருடன் சொன்ன ஆரியர்கள் இருக்கிறாரா? பல யுகங்களாக நாம் ஆரியரிடம் அடிமைப்படுத்திருந்தோம். அங்கிருந்து 800 ஆண்டு முகலாயர் மன்னர்கள் அடிமைப்பட்டிருந்தோம். அங்கிருந்து 300 ஆண்டுகள் ஆங்கிலேயர்கிட்ட அடிமைப்பட்டோம். இந்த 2 மதம் தேவை, ஆரியன் தேவை. கூட பிறந்த தெலுங்குல இருந்து பிரிந்த 4000 ஆண்டுகளுக்கு முன்பு தெலுங்கு அந்நியர், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கன்னடம் அந்நியர், 1500 ஆண்டுகளுக்கு முன் பிரிந்த மலையாளம் தவறு. ஆனால் இவர்களை மட்டும் ஏற்கின்ற நிலையை நாங்கள் ஏற்கவில்லை. பெரியார் என்ன சொன்னாரு? திராவிடன்னு தமிழை பிரிச்சு விட்டுட்டா பார்ப்பனர்கள் உள்ள வந்துருவாங்க. அவங்க இவர் என்ன சொல்றாரு? அன்னைக்கு எனக்கு தமிழர் அடையாளம், இன்னைக்கு நமக்கு தமிழர் அடையாளம் போதுமா? நீங்க திராவிடரா தமிழரா? நான் ஒரு நிமிஷம், செங்கை பத்மநாபன், நீங்க திராவிடரா? நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்றேன். நான் சொல்றேன், இளையராஜா அவர்கள் கர்ப்பகிரகத்துக்கு எடுத்துட்டு போனாங்க. சாமி கீழே உள்ள அனுப்பல. யார் அனுப்பினா இவர் சொல்றாரு, ஆரியர்களுடைய சூழ்ச்சினா அம்பேத்கரா சட்டம் போட்டாரு, ஆகம விதி இவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு கோயில வடிச்சோம், செலவடிச்சோம், கட்டணம் கிட்டோம், அதெல்லாம் டைலாக் எல்லாம் சொல்லிட்டு உள்ள போக முடியலன்னு எதிர்க்கிறவரு. அப்பேற்பட்ட நிலை நான் சின்ன வயசுல போது உங்களுக்கு தெரிஞ்சு பிறகு கூட இருக்க மாட்டீங்க. நான் இருக்கும் போது எந்த மேலதிகாரி பார்த்தாலும் பார்ப்பனர்கள் இருப்பாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? உள்ள கூட பார்த்து பேச திராவிடம் நம்மை காத்ததுன்னு சார். ஓகே, நான் ஏத்துக்கிறேன். அந்த தலைவரே இன்னைக்கு எனக்கு தமிழர் அடையாளம் வேணும்ன்ற தலைவர் தான் நான் மறுக்கவே இல்லையே. இப்ப நான் மறுக்கவே இல்லையே. எல்லாத்துக்கும் பெரியார் தான் காரணம் சொல்றீங்க. அது எங்களுக்கு தேவையில்லை. எல்லாத்துக்கும் பெரியாரும் ஒரு காரணம்னு சொல்லுங்கன்றாரு அவரு. பெரியார் ஒரு காரணம். மீண்டும் ஒரு பெரியார் மட்டுமே இங்க எல்லா புரட்சிக்கும் காரணம் சொல்லாதீங்க. இந்த பித்தலாட்ட பேச்சை தயவு செஞ்சு நிறுத்துங்க. என்ன நான் சொல்றதெல்லாம் அவருக்கு தான். இல்ல சார், பெரியாருக்கு முன்பு எவ்வளவு பேர் போராடி இருக்காங்களா இல்லையா? நான் ஒரு ஃபுட்பால் ஆடுறோம். ஃபுட்பால் ஆடினா பலர் ஆடுறாங்க. அதுல மேன் ஆஃப் தி கேம் வந்து ஒருத்தர் தராங்க. அல்ல அவர் மட்டும் தான் ஆனாரா? பெரியார் மேன் ஆஃப் தி மேட்சா? ஆனா நான் சொல்றது கேளுங்க தயவு சத்தியமாக. பெரியார் தோனியா? பெரியார் சச்சின் 100% இந்த சார் சொல்றீங்க சார். கிரிக்கெட்டுக்கு தோனி, ஃபுட்பாலுக்கு அந்த வீரர், அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல நம்ம என்னன்னு சொல்றீங்க? திராவிடத்துக்கு இல்ல இல்லங்க, நம்மளுடைய சமூக நீதிக்கு அவர் தாங்க ஒன் ஆஃப் த லீடு. ஆனா ஒன் ஆஃப் த லீட் தான் சொல்றது வந்து இஸ் தி ஒன்லி லீடுன்னு சொல்ல. அதை நீங்க திருப்பாதீங்க. பெரியாரையும் அம்பேத்கரையும் இவர் பெருசா ஏங்க இருக்கிறீங்க? அவங்க யாருங்க சொன்னாங்க? அந்த 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 மக்களுக்கு இந்த மக்களுக்கும் ஃபிட்டிங் பண்றது எவ்வளவு பெரிய தப்புங்க? யார் கேட்டது? 2 பேர்களும் சிறந்தவர்கள். அம்பேத்கர் தாழ்த்தப்பட்டவர்கள் இல்ல, பெரிய பிற்படுத்தப்பட்டவர்கள், என்னையும் உட்பட்டு ஏதாவது ஒரு கிராமத்தில் அரை நிர்வாணத்தோட அவர் சொன்னது தானே. அதுக்கு மட்டும் ஏன் பேச மாட்டேன்? அவர் தானே சொன்னார், என் வாழ்நாள் இருக்கும் வரை நான் அவரிடம் நான் விசுவாசமாக இருப்பேன் சார். நீங்க எல்லாம் பெரியாருக்காக பொங்குற மாதிரி பேசுறீங்க. பெரியாரே என்ன சொல்றாரு? நீ அயோக்கியன் சொல்லுங்க, அயோக்கியன் தான் எல்லாரும் சொல்லுங்க. என்ன கூட முட்டாள்னு சொல்லி நான் முட்டாள்னு சொல்லிக்கலாம். ஆனா நீங்க என்ன முட்டாள் சொன்னா கரெக்டா? நான் ஒரு முட்டாள் வேலை செஞ்சுட்டேங்க அப்படின்னு சொல்றேன். நீங்க அதை சொல்ல முடியுமா? பரப்புரையே அப்படிதான் பண்ண சொல்லியிருக்காரு பெரியார். நீங்க பெரியாரிஸ்ட் தானே? ஆமா, பெரியாரிஸ்ட்லாம் கிடையாது. ஏங்க இப்ப இந்த பெரியார் இஷ்யூ இந்த ஒரு வாரம் தாங்க வந்தது. நான் 77 வந்துட்டேங்க நான் பொது வாழ்க்கைக்கு. சரி, இவரை விமர்சனம் பண்றது 2001 வந்தது சார். ஒரு வார்த்தை சொன்னார் அவரு, தமிழகத்தில் உள்ள அனைத்து தலைவர்களும் அரசியல் தலைவர் என் காலில் வந்து விழணும்னு சொன்னாரு. அவர் ஆதிக்கம் சொல்றீங்களா? ட்ரம்ப் பேசுறாரு, அதான் வச்சாங்க. அப்ப 4 வருஷம் திருப்பி வந்திருக்காரு. அந்த மாதிரி அடிபட்டு வரட்டும், அதை பத்தி கவலை கிடையாது. ஒரு இந்தியனாக நில்லு. நீ திராவிட தமிழ், நீ செந்தமிழே இல்ல, நீ திராவிட சீமான்.
உங்களுடைய வார்த்தை. நீங்க யுவர் திராவிட சீமான், செந்தமிழன் சீமான் அல்ல. உங்களுக்கு தகுதி கிடையாது. நீ எலெக்ஷன் நடத்து, கட்சி நடத்து, வெச்சு வா. திராவிடமே வேணான்றார் சார். திராவிடம் வேணாம். திராவிடம் என்னை அழித்ததுன்றாரு. போட்டோ ஷூட் நேத்து வரைக்கும் போட்டோ ஷூட் வந்துச்சு. பில்டிங் துப்பாக்கி வச்சு நிக்கிறாரு, கீழே அந்த ரிஃப்ளெக்ஷன் போர்டு இருக்கு. நம்ம போர்டு மாதிரி அங்க இருக்கு. இப்ப போற காலத்துல போர்டு வச்சு தெரியுவாங்க. போவே இல்லைன்ட்டாரு. நான் இல்லத்துக்கே போல. அதுதான் சேஃப், அதுதான் உண்மை, அதுதான் சத்தியமா இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா சர்க்காஸ்டிக்கா பேசுறது எடுத்துக்காதீங்க. உணர்ச்சி வசப்பட்டு ஒரே நிமிஷம் உணர்ச்சி வசப்பட்டு அவர் பேசுற என்ன பேசுறேனே தெரியாம பேசுறீங்க. அவர் என்ன சார் எனக்கு மாமனா மச்சானா சீமான் கூலா ஹேண்டில் பண்றாரு. எனக்கு கூலா ஹேண்டில் பண்றாரு. தமிழ்ல சீமான் கூலா ஹேண்டில் பண்றேன்னு சொல்ற தமிழகத்திலே உலகத்திலே ஒரு ஆள் யாரா என்னுடைய அன்பு சகோதரர் மாதேஷ் அவர்கள் தான். அவரா சார் கூலா பண்றாரு? உலகமே பத்திரிகை சென்னை கிளப்ல நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க சார், தரக்குறைவா பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு. ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் பிஹேவியர் பிஃபோர் தி பிரஸ் வந்து இஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள். சரி, இல்ல தவறான உதாரணம். இந்த விஷயத்துல சீமான் அவ்வளவுதான் வீழ்த்திரலாம். நீங்க எல்லாம் இப்படி பேசிட்டே இருந்தா சீமான் வீழ்ந்து விடுவார்னு நினைக்கிறீங்களா? வீழ்த்தணும் முயற்சி செய்தோம். இப்ப நாங்க முயற்சி கைவிட்டுட்டோம். ஏன்னா 37+1 மாவட்டத்துல அத்தனை மாவட்டத்தில் வெளியில வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவருடைய நிர்வாகிகள் எல்லாம் வெளியில வந்துட்டு இருக்காங்க. அவர் சொல்றாரு ஒரு பூபாலன், அதுக்கு ஒரு சப்ப கட்டாதீங்க தயவு செஞ்சு. உங்களுக்கு ஒரு நிருபர்கள் சீனியர் மோஸ்ட், உங்களுடைய மிகப்பெரிய ரசிகர். நான் பல முறை கிட்ட சொல்லியிருக்கேன், அதை இங்க நான் பதிவு பண்றேன். இல்ல சார், நான் கேட்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்படி நீங்க கத்தி கத்தி பேசினாவே முடிஞ்சிரும்னு நினைக்கிறீங்க. பூபாலன் அவர் என்ன சொல்லியிருக்காரு? என்ன சொல்றாரு? பாக்கெட்ல போன் ஊது, காசு இருக்கக்கூடாது, 10 ரூபா கூட. சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது 5000 ரூபாய் இருக்கணும்னு எங்களை வளர்த்தா தமிழ் தேசியமா? அதையும் மறுத்துருங்க. அதுக்கு ஆதாரம் கேளுங்க, அது வேற எதுனா கேளுங்க. ஏங்க அவன் கட்சி நிர்வாகிகள் சார். ஒருத்தர் சொல்றான், மாவட்ட செயலாளர் நான் தேர்தல் பணி ஆற்றி கொண்டிருந்தேன், அவருக்கோசம் 1:30 மணி மிட் நைட்டில் வந்து எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. எப்படி இருக்கேன்னு வந்து கேட்க வேணாம், ஓட்டு தான் உனக்கு முக்கியம், போய்க்கோ, ஃபோன் பண்ணியாவது கேட்க வேண்டாமான்னு ஆதங்கப்பட்டு இன்னைக்கு வெளியில் வந்துட்டு இருக்கான். என்ன பேசிட்டு இருக்கீங்க? தகுதியற்ற ஒரு தலைவன். நான் என்ன ஒரு மாமனா மச்சானா இல்லைன்னா கடவாய்க்கிறேன்னா பங்காளியா அவரை நான் பார்த்தது கூட கிடையாதுங்க. நான் பகையாளியா இன்னைக்கு உட்காந்து இப்போ சீமானை வீழ்த்திட்டா சீமானுக்கு எதிராக களமிறக்கப்பட்டவர்கள் அணியில நீங்களும் இருக்கீங்க போல. நீங்க புதுசா என் பேச்சை கேட்டிருக்கீங்க, அதனால தெரியுது. தயவு செய்து 21 ஃபேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல சண்டை போட்டு என்னையா என்ன பண்ண சொல்றேன், என்னதான் வேணும்னா நீ உன் பிரிவினைய பேச்சை நிறுத்து. யார் சொன்னது? அவங்களுடைய அவங்க ஒரு ஃபேஸ்புக் இருக்கு, விவசாயம் ஃபேஸ்புக் விவசாயம், அதுல இருந்து நான் சொல்றது இப்ப இல்ல, கொரோனா பீரியட்ல இல்ல யார் பேசுறது? ஏதோ சீமானே உங்ககிட்ட பேசுன மாதிரி நீங்க சொல்றீங்க. சீமானை பார்த்தது கூட இல்ல. சரி சரி, எதுக்கு நான் சீமானா என்ன இவர் கூட படம் எடுத்து அவர் கூட படம் எடுத்தேன்னு சொல்றது? இதெல்லாம் அபத்தமான. ஏங்க சந்தோஷ் கொடுத்திருக்காருங்க என்ன கூட இருந்த அப்ப நல்ல இவரு சொல்லி சந்தோஷ் தூங்கி இருந்தாரா 15 வருஷத்துக்கு முன்னாடி? சீமான் கட்சி 15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க விமர்சனம் பண்ணலையா? நீங்க விமர்சனம் பண்ணலையா? பெரியார் தொட்டதனால நீ வந்த, அப்போ அது வரைக்கும் நீ பேசல. தமிழ் தேசிய அக்கறை திடீர்னு வரும்போது தமிழ் தேசிய அக்கறை பெரியார பேசினா சந்தோஷ், அந்த ஒளிப்பதிவாளர் சந்தோஷ்க்கு பெரியார பேசுனது உனக்கு பொத்தி கொளத்தூர் மணி உனக்கு வேகமா வர. நீ கொளத்தூர் மணி என்ன நெடுமாறன் அண்ணன் என்ன சார் பேசுறீங்க? இவங்க எல்லாருக்குமே சீமான் வளர்ந்து விட்டார். அவரு தாங்க வளர்க்கறதுக்கே அவரை கொண்டு வந்தாரு. தமிழர் தரப்புல சொல்றாங்க இவங்களுக்கு சீமான் வளர்ந்து விட்டார். நாம் தமிழர் தரப்புல தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இதுல தெரிஞ்சு ஈரோடு சட்டமன்றத்தில் 80,000 75,000 ஓட்டு வாங்கணும். அவர் ஒரு ஓட்டு தான் வாங்கணும். அவரே சொல்ற நீங்க வக்காலத்து வெயிட் பண்ணுங்க, நீங்க வக்காலத்து வாங்க தயவு செஞ்சு நோ வக்காலத்து சார். வெயிட் பண்ணுங்க சார், ரிசல்ட் வரட்டும், அப்ப தெரிஞ்சிரும்ல சார். இப்ப வாங்க மாட்டாங்களா? கடந்த 50,000 70,000 ஓட்டு வாங்க மாட்டாங்க. அதே தேர்தல்ல, கடந்த அதே தொகுதி தேர்தல்ல பல்லாயிரக்கணக்கான நபர்கள் எடுத்துட்டு வந்து தமிழ்நாடு முழுக்க களம் இறக்கினார். அப்பயே 10,500. ஓகேங்களா? சரி, இப்ப வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லாம வேட்பாளரும் தன்னுடைய கணவரும் 2 பேர் மட்டும் தனியா போயிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? சரி, நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சீமான் படையே அங்க போய் இறங்கி இருக்கு அப்படி நீங்க சொல்லிட்டீங்க. சீமான் படையெல்லாம் காலி ஆயிட்டு டெய்லி காலி ஆயிட்டு வருது, கூடாரம் காலி. சரி, அவருடைய பாடி லாங்குவேஜே மாறி போச்சு. நான் ஒன்று சொல்றேன் சார், அவருக்கு நான் விரோதி அல்ல சார். அவருடைய சித்தாந்தத்தை பேசுறதெல்லாம் அப்படிதான் தெரியுது. நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா நான் பொறுப்பல்ல. ஏன் உங்களுக்கு கோவம் வருது? என்ன கோவத்தை கத்தி வச்சிருக்கேன்னா சண்டைக்கு நான் அடிச்சிடும் குத்திடுவேன்னு சொல்றேன். ஒண்ணுமே சொல்லு. என்னுடைய குரல் வளம் அதான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இப்ப நீங்க இதே குரல்ல தான் அதிமுக விமர்சனம் செய்வேன், திமுக விமர்சனம் செய்வேன். எனக்கு தெரிஞ்சு வேற கருத்து. நீங்க தமிழ் தேசியம்னு ஒண்ணு, தமிழர்களுக்கான அடையாள அரசியல், தமிழன் தான் இந்த நாட்டை வாழ வேண்டியது, மண்ணு மக்கள் மலை விட்டுடுங்க. எடப்பாடி ஆடட்டும் விட்டுடுங்க. அவரும் தமிழ் தானே. அவர் தமிழ் இல்லையா? அன்புமணி தமிழ் இல்லையா? விடுதலை சிறுத்தை தலைவர் தமிழ் இல்லையா? அண்ணாமலை தமிழ் இல்ல? விட்டுட்டு போங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய வாக்கு இருக்குல்ல, அந்த வாக்கை கொடுங்க, தமிழ் தேசியத்துக்கு வரட்டும். நீங்க யூ ஆர் எக்ஸ்போஸ்ட், யூ ஆர் அன்ஃபிட் டு பி a political leader. What more else I can say? You are unfit.
அது நான் சொல்லல. இல்ல அவர் அன்ஃபிட்டா இல்லையான்றது மக்கள் தான் முடிவு பண்ணும். ஒரு 15 செங்கை பத்மநாபன் 15 வருஷம் செங்கை பத்மநாபன் சகாக்கள் எல்லாம் கத்தனா வேலைக்காக. நானா சார் யூடியூப் போய் திறந்து பாருங்க. நீங்க ஒரு ஓட்டு சார், நீங்க ஒரு ஓட்டு சார், நீங்க சீமானுக்கு போடாதீங்க சார். நான் போடாதீங்க சார். ஒரு போதும் அவர் போட மாட்டேன், ஒரு போர்டு நான் போட்டது கிடையாது. அது ஒரு நான் சொல்றது இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற நிலவரத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது சார். இந்த களம் தமிழ்நாட்டு களத்துல அவர் ஒரு தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து பயணிக்கிறார். தமிழ் ஆள வேண்டும் சார், அவ்வளவுதான் சார் தமிழ் தேசியம், வேற எதுவும் இல்ல. அவரு சார் இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, நீங்க பொங்காதீங்க தயவு செஞ்சு, என்ன அனுமதிங்க. அவர் மறுப்பு கொடுக்கல, அதனால அது எனக்கு மறுப்பு தர வரைக்கும் அது உண்மை. என்னது அப்படியே நெஞ்சே கேட்கறதுக்கு தைரியம் இருக்கான்னு தெரியல. சொல்லுங்க. சுப முத்துக்குமாரோடைய தம்பி அசோக் ஒரு குரல் பதிவை போட்டிருக்காரு, தமிழ்நாடு ஃபுல்லு ட்ரெண்ட் ஆகுது, இது வரைக்கும் எதிர்ப்பு இல்லை. தஞ்சாவூர் இடத்துல சாலையில் காவல் ட்ரெஸ்ஸை அணிந்து கொண்டு வழிபறி செஞ்சு பிழைச்ச திருட்டு பயண்டான்னு சொல்றாரு. அதை நான் ஏற்கனவே, அது பொய்யா இருந்தாலும் சுப முத்துக்குமாரோடைய சகோதரர் அசோக் கோவை அவர் என்ன சொல்றாரு, யாருன்னே தெரியாது. அசோக் யாருன்னே தெரியாது, அவர் கூட இருந்தவர் சார், உங்களுக்கு தெரியாது சார், அவருக்கு தெரியும். அசோக் யாரு உட்கார்ந்து அசோக் பொதுவெளியில வந்து சொல்லுங்க. போட்டோ வித் போட்டோட போட்டுருக்க. ஆமா, சீமா வீட்ல பக்கத்துல உட்கார்ந்து கை கொடுத்து என்னங்க அவர் சோஷியல் சீமானை விட்டு விலகியவர்கள் பேசினது எல்லாம் எடுத்து வந்து நீங்க உட்கார்ந்துங்க, நீங்க இததான் பேசினீங்க. நான் ஒரு நிமிஷம் நான் ஒன்னு கேக்குறேன், சீமானை விட்டு நான் விலகிறேன், நான் ஒரு கருத்தை சொல்றேன், நான் ஒரு கருத்தை சொல்றேன், அந்த கருத்துக்கு ஆதாரம் கேட்பீங்க. ஆனா திமுகவுக்கு ஆதரவு பண்ணாரு, இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் சொன்னாரு. பிஜேபியில போய் பிஜேபிக்கு பாம்பேல போய் பிரச்சாரம் பண்ணாரு. அதுக்கு மட்டும் ஏன் சார் அவன் சார்ந்தது எந்த கட்சி? அப்படி பார்த்தா அண்ணாமலை யாரு? பிஜேபி வந்து பிஜேபி கட்சி தானே, மதவாத கட்சி தானே, ஆனா அவர் ஒரு தமிழர் தானே. ஒட்டுமொத்த தமிழர்களும் தமிழர்களுக்காக ஓட்டு போட முடியுமா சார்? ஒன்னு சொல்றேன் கேளுங்க, பிஜேபி ஆட்சி மாற வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதுல இருவேறு கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. ஆனால் அவர்களை மாற்றும் சக்தி காங்கிரஸ் ஆக இருக்கணும், இந்திய கூட்டணியாக இருக்கக்கூடாது. ஏன்னா அது பிஜேபி தருகின்ற ஆட்சியை விட பல நூறு மடங்கு, பல மடங்கு இல்ல, பல நூறு மடங்கு ஆபத்தை தரும். நான்லாம் கொலிஷன் கவர்மெண்ட்டை பார்த்துருக்கேன், தேவகவுடா கவர்மெண்ட்டை பக்கத்துல இருந்து ஆபீஸ், அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன், அந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அமைப்பு செயலாளர், அதுல இருந்து பார்த்துருக்கேன். கொல்ல கூட்டமா இருந்தது, கண்டு முன்னாடி அதிகாரிகள் தலைவர்கள் வந்து பேசுறத நான் கண் முன்னாடி பார்த்திருக்கேன். சில விமர்சகர்கள் சொல்றாங்க, சீமானை வந்து பேசாம விடுறது தான் நல்லது, நீங்க பேசினே இருந்தீங்கன்னா சீமானை வளர்ந்துட்டே இருப்பாரு, தயவு செஞ்சு அது தெரியாம நீங்க பேசிட்டு உட்கார்ந்தீங்க. தயவு செஞ்சு சொல்றேன், அவர் சீமானுக்கு கில்லிங் இன் சைலன்ஸ் மட்டும்தான் அவருக்கு வந்து இதா இருக்கும், தவறான. ஆமா, அதுதான் அவருக்கு வந்து பலம் குறைந்ததா இருக்கும். அது வந்து திமுக சொல்ற வார்த்தை, கைது பண்ணலாம். இதே பெரியார் சொன்ன அந்த அம்மா ஒரு நடிகை கஸ்தூரி கைது, என்னுடைய நெருங்கிய நண்பரும் கூட, அவங்கள கைது பண்ணீங்கல்ல, அதெல்லாம் கைது பண்ணும் போது இவரையும் கைது பண்ணலன்னு கேட்டா என்ன சொல்றாங்க, நாங்க ஹேண்டில் பண்றது வேற மாதிரி. எஸ், ஐ அக்செப்ட். இவருக்கு அது பொருந்தும், ஆனா அங்க அது பொருந்தாது. அதே போன்று ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஹேண்ட்லிங் இருக்கும் சார். தயவு செஞ்சு நான் என்ன அவருக்கு பல முறை சொல்லிட்டேன், என்ன பொறுத்த வரைக்கும் சீமானுக்கு நான் எதிர்ப்பல்ல. சீமானுடைய கட்சியை போன்று பல கட்சிகள் இருக்கு. யாரு மக்கள் நலன் இப்ப இருக்கு, கொம்பு சீவிர அரசியல் நடந்துட்டு இருக்கு, கூட்டணியே தக்க வச்சுக்கிற ஒரு அரசியல் இருக்கு. இந்த ரெண்டு மட்டும் பண்ணிட்டு ஒரு நாள் ஒரு குற்றம் போய் பல நாள் ஒரு நாளைக்கு பல குற்றங்கள் வர்ற அளவுக்கு ஆட்சி வந்துருச்சு. நான் என்ன சொல்லியிருக்கேன் ஆட்சியாளர்களுக்கு, நான் வாக்களித்த உரிமை, அவர் என்ன சொன்னாரு, வாக்களித்தவர்களுக்கும் ஆட்சி, வாக்கு அளிக்காதவர்களும் ஆட்சி. நான் வாக்களித்த உரிமையில கேட்கிறேன், என்னன்னா நீங்க தயவு செஞ்சு நீங்க ஆளுங்க, உதயநிதி ஆளட்டும், இன்பநிதி ஆளட்டும், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. 25ல நீங்க தான், 50ஆம் ஆண்டு நீங்க தான், 75வது ஆண்டு நீங்க தான், 100வது ஆண்டு வரும்போது நீங்க ஆளுங்க, தப்பே இல்லை. ஆனா மக்கள் அரசியலா இருக்கணும். 1000 ரூபாய் தொகுப்பை நீங்க கொடுக்காம நீங்க விமர்சிக்கிறீங்களா இல்ல அவங்களுக்காக ஆதரவு அளிக்கிறீங்களா என்னன்னே ஒண்ணும் புரியல. கருத்தை முடிக்கும் போது உங்களுக்கு தெரியும். 1000 ரூபாய் நம்ம கொடுக்கறத தயவு செஞ்சு அவங்க கொடுத்துருக்கணும். ஏன் கொடுக்கலன்னா 3.5 லட்சம் கோடி வாங்கியிருக்கீங்க கடன், உங்களுக்கு வரியை வந்து கண்டாபிடானே ஏத்திட்டீங்க. உங்க வீட்டு வரிய பில்ல போய் பாருங்க, 3 மடங்கு 2 மடங்கு ஏத்துச்சு, கரண்ட் பில் ஏறிச்சு. இவ்வளவு வருமானம் இருக்கும் போது 1000 ரூபாய் தொகுப்பை கொடுக்கணுன்ற விமர்சனம் இருக்கு. அதே சமயத்துல திமுக எடப்பாடி சீமான் கிட்ட ஜெயிக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இல்ல சார், சீமானோ அண்ணாமலையோ ஒரு மாற்றம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களே. சீமான் என்ன, அண்ணாமலை போய் லண்டன்ல போய் பழிச்சுட்டு வந்து என்ன பண்ணாரு, இதுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு, தப்பான ஒரு நபருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு சார். பிஜேபி காணாமல் போன கட்சி தமிழகத்துல, அவங்க ஆட்சியில இருக்காங்க,
தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. எப்போ அதிமுக வெளியில வந்தாங்களோ 2% இந்த கட்சி 11% வந்திருக்குது. அவ்வளவுதான். இப்படி பேசி அவங்கள வளர்த்து விட்டீங்க. வளரட்டும். தமிழ்நாட்டுல பிஜேபி எதிர்த்து அவங்கள வளர்த்து விட்டீங்க. பிஜேபி இப்ப அடுத்து இப்ப சீமானை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், சீமானை எங்க போய் நிக்க போறாரோ தெரியல. பிஜேபி அவர் முடிஞ்சு போச்சு. அவர் முசத்தில் நிக்க போறாரு. 5ஆம் தேதி தெரியும், 2026 தெரியும். சார் ஒரு வேட்பாளர் என்ன சார் சொல்லணும், ஒரு கட்சியினுடைய தலைவர் வீழ்த்துவன், திமுக வீழ்த்துவன் சொல்லணும். அப்படி இல்லைன்னா 2வது இடத்துக்கு பெரிய அளவில் வரணும்னு சொல்லணும். ஒரு ஓட்டு மேலே எடுத்தா பெரியாரை வீழ்த்தியதுன்னா அப்போ உன் இலக்கு அங்கே ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போகிறதுக்கா, பெரியாருடைய சித்தாந்தத்தை உடைக்கிறதுக்கா? மறைந்த தலைவரை பற்றி பேசும்போது சார் ஒன்று சொல்கிற தலைவா, நீங்களும் நானும் இந்த அளவு உட்கார்ந்துருக்கிறதுக்கு காரணம் அது என்னுடைய நம்பிக்கை. அதுக்கு நீங்கள் குறுக்கீடு கேட்டால் எனக்கு பதில் இல்லை. என்ன தெரிஞ்சு அவங்கெல்லாம் வாழ்ந்து மறைந்த தலைவர்கள், இவங்க வாழும் தலைவர்கள். ஒன்னொன்று சொல்கிறேன், அவர் மலையாளின்னு சொன்னாருன்னு கேட்குறீங்கள, 5000 வருஷத்துக்கு முன்னாடி, 4000 வருஷத்துக்கு முன்னாடி, 500 வருஷத்துக்கு முன்னாடி அவர் யாரை பற்றி பேசாலும் வேலுமங்கையர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அத்தனை தலைவர்களையும் இவர் வேலுமங்கையை பற்றி இன்னைக்கு பேசுகிறாருன்னா அந்த பேர் அடையாளப்படுத்தப்பட்டதுனால தான் இவர் 500 வருஷம் கழிச்சு 2000 வருஷம் கழிச்சு பேசுகிறார். சரி, பல்லுவத்தெல்லாம் இத்தனை பேசுகிறவர் தன்னுடைய தாத்தா அவருடைய அப்பனை பத்தி ஒரு சொல்லுங்க, இவர் மலையாளின்னு தெரிஞ்சிடும். நீங்க கேட்ட கேள்வி சீமானை நீங்க மலையாளின்னு சொல்றீங்கல்ல, நான் கேக்குறது ஒண்ணே சார். இல்ல சார், பிரபால் யாருன்னு அவர் வந்து நான் ஒண்ணுமே கேட்கல. ஒண்ணுமே நீ எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லாம் யாருன்னா நான் எதுவுமே சொல்லல. கடைசியில பார்த்தா அவங்க வந்து அவங்களுடைய ஆரிஜின் அவங்கள எல்லாம் பார்த்தா வேற மாதிரி ஒரு இது. கடைசியா திராவிட கொடைக்குள்ளார போய் மறைஞ்சுக்கிறாங்க. இவர் என்ன சொன்னாரு, பெரியாரை வந்து சப்போர்ட் பண்றது தெலுங்கான தலைவர்கள் ஒண்ணு சேர்த்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை போட்டிருக்காரு திமுகவை. அவர் ஒரு கன்னடர். அவரை வந்து விமர்சனம், அவர் வந்து தெலுங்கர் கிடையாது, இவர் சப்போர்ட் பண்ண. கலைஞரை வந்து ஒரு அரசியல் ரீதியாக இப்போ இந்த பேச்சை அண்டி கேட்டிருக்கணும். அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுங்க. அவர் என்ன போய் பிரிட்ஜை வந்து ஹைதராபாத்ல போட்டார். எம்ஜிஆருடைய சத்துணவு திட்டம் எடுத்து போய் கேரளாவுக்கு கொடுத்தாரு. ஜெயலலிதானுடைய கன்னட ஜெயலலிதான்னு சொல்றவங்களுடைய அம்மா உணவு திட்டத்தை போய் பெங்களூர்ல போட்டாரு. தயவு செய்து பட் இதை விட சொர்க்க பூமியா இருந்திருக்குன்றார். ஒரு தமிழன் ஆண்டிருந்தால் சொர்க்க பூமியா இருந்திருக்கும். நான் பச்சை அண்ணாமலை ஒரு எடப்பாடி என்ன தமிழ் கிடையாது. எடப்பாடி 4.5 வருஷம் சார், இன்னைக்கு 4 வருஷம், இன்னைக்கு 4 வருஷம் என்ன சார் விளையாட்டா சார் வந்துருச்சு இல்ல? அட்லாஸ்ட் நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியதானே? அவரே 3% வந்திருந்தா ஜெயிச்சிருப்பார் திமுகவை. ஒரு தமிழ் ஆண்டு இருப்பான்ல. உங்ககிட்ட ஒரு அன்னைக்கு 6% இருந்தது இல்ல, 5.5% இருந்தது இல்ல, அதை கொடுத்து உதவி பண்ணிருக்கலாம்ல. சீமானை எதிர்க்கும் மனநிலை இப்ப ஒரு 15 நாளாவே இப்படியே தூக்கத்துல கூட இப்படியே தான் பேசிக்கிறீங்களா என்ன? 5 வருஷம் என் வேலை முடிஞ்சு போச்சு. என் வேலை முடிஞ்சு போச்சு. என்ன வேலை? ஐ ஹவ் டன் வித். என்ன வேலை? இனிமே மக்கள் பார்த்து ஓட ஈரோடு இப்ப சீமானை அம்பலப்படுத்திட்டேன்னு நினைக்கிறீங்களா? ஒண்ணுமே இல்ல சார். ஈரோடு நான் என்ன சார் கொஸ்டின் சார், அவருடைய செயல்பாடு யூடியூப்ல என்ன பல்லாயிரக்கணக்கான யூடியூப் போட்டுட்டு இருக்கு. நான் ஒரு செங்கை பத்து நான் கிழிக்க முடியும். அதெல்லாம் என்னுடைய பருமன உயர்வு தெரியும் முதலே சொல்லிட்டேன். அதிக பேசி தரம் எனக்கு கிடையாது. என்னால் முடிந்த எதிர்ப்பு. ஒரு போருக்கு போறோம், 1000 பேர் சோல்ஜர் போறான், அதுல ஒருத்த வென்று தந்துட முடியாது. அதே போல பல சோல்ஜர்ல நான் ஒரு சோல்ஜர். என்னால் முடிந்த முயற்சியை மேற்கொள்கிறேன். அந்த முயற்சியுடைய பலனை நான் பார்த்துட்டேன். இனிமே கட்சியே இல்லையே, இன்னைக்கு வந்திருக்காங்க, இன்னைக்கு வந்து சொல்றாங்களே. தயவு செஞ்சு சார் ஒரு தவறான நபர் உணர்றீங்க போலயே, சீமான வீழ்த்திட்டதா உணர்றீங்க போலயே. சத்தியமா கிடையாது. இன்னும் சொல்றேன், அவர் ஒருபோதும் வீழ்த்த முடியாது. ஏன்னா அவருக்கு பொழைப்பே கிடையாது. சாப்பாடு நான் என்ன சொல்றாரு, என்னுடைய வாழ்நாள்ல நான் இப்ப வாழ்ந்துட்டு பிச்சை எடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் இதுக்கும் தப்பு கேட்டாரு. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எடுத்து பேசாதீங்க சார். ஆரோக்கியமா நான் என்ன சொல்றேன், அவர் பேசுறாருன்றது என்னுடைய வாழ்க்கை குறித்து அவர் பேசுறாரு. நான் என்ன சொல்றேன், நான் பிச்சை எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நான் சொன்னதை நீங்க மறுக்காதீங்க. நான் சொன்னது சீமான் சொன்னது. உன் வாழ்க்கையே நீ 60 வருஷமா பிச்சை எடுத்து நடத்துறீன்னா நீ நிர்வாகத்தில் என்ன கிழிக்க போறன்றது ஒண்ணு. 2வது உன் மனைவி 27 வயசு வித்தியாசம். நான் பேசுறதுக்கு அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நீங்க பெரியாருடைய மனைவியை பத்தி பேசும்போது எப்படி நான் சும்மா இருக்க முடியும்? ஏன் அவங்க மனைவி மாமியார் தொட்டா மண் கூட மருவ தொட்டா போட்டு கூடப்பா? என்ன சார் பேசுறீங்க? எவ்வளவு பெரிய மறைந்த தலைவரை பேச வேண்டாம் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். தயவு செஞ்சு உங்களுடைய நிலைப்பாடை நீங்க உறுதிப்படுத்துங்க. அதோட நிறுத்துங்க. ரஜினிகாந்த் என்ன பண்ணீங்க? ஒரு மராட்டியர் ஒரு கன்னடர் சொல்லிட்டு பார்லிமெண்ட்ல என்னென்ன பேச நீங்க ஏத்து மாட்டீங்க. அதான் நடந்தது. ஆனா இன்னைக்கு போய் கூடி குறி ஒரு போட்டோஷாப் எடுத்தீங்கல்ல, பிரபாகரனோட எடுத்து சினிமா ஷூட்டிங்ல எடுத்து கட் பண்ணதான் சொல்லிட்டாங்க. அந்த பையன் வந்து எடிட் பண்ணது அதுக்கும் ஆதாரம் கேட்காதீங்க. எடிட் பண்ணதே நான் தான் சொல்றேன். எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? ஒரே ஒன்று, இவரு 9 வருஷமா பெரியார் போதையில தூங்கி இருந்தாருல, அதை கேட்டா இதை கேளுங்க, அதை கேட்கல அதை கேட்காதீங்க. அந்த மாதிரி சொல்லும் போது இவர் என்ன பண்ணிருக்கணும்? மறுப்பு தெரிஞ்சிருக்கணும். இது வரைக்கும் மறுப்பு தெரிவிக்கல.
தயவு செஞ்சு சார் என்ன ஒருத்தர் நீங்க போய் அந்த வீட்டுல போய் கொலை பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பிளான்னா இன்னைக்கு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் சீமான திட்டணும், அதுதான் உங்களுடைய மனசு. அப்படியே இருக்கு, அப்படி உங்களை அப்படி மாத்திக்கிட்டீங்க, தகவல் வச்சுக்கிட்டீங்க. என்னை புதிதாக அறிமுகப்படுத்திக் கொண்ட என்னை புதிதாக அறிந்த நபர்களுக்கு இது தெரியும். ஆனா இதல்ல 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன தெரியுமா சொன்னாங்கல்ல, உனக்கு வந்து சீமான் வியாதி பிடிச்சிக்கிச்சு, சீமான் என்ன கேட்டது. இப்ப 5 வருஷம் தமிழ்நாட்டுல உங்களை போல பலருக்கு சீமான் போபியா வந்துருச்சு, சீமானை எதிர்க்கும் போபியா என்ன சொல்றாங்க. அதான் வந்து சொன்ன ஒண்ணு என்னுடைய கடமை செய்ய முடியும். இப்ப நான் விட்டுட்டேன், தமிழ்நாடு முழுக்க போபியா வந்துருச்சு. அது ஆரோக்கியமான விஷயம் தானே. இளைஞர் படையெல்லாம் அதெல்லாம் வெளியில போறத பாருங்க சார். உங்களுக்கு என்ன வெளியில போகுது, 47 வருஷமா அரசியல் பண்ணிட்டீங்க நீங்க எல்லாம், பல கட்சி அங்கங்க போயிட்டு வந்துட்டு, ஒரே கட்சி காங்கிரஸ்ல இருந்து ஒரே கட்சி வந்து உங்களுக்கு அந்த அடையாளம் வரல, சீமானுக்கு அந்த அடையாளம் கிடைச்சிருச்சு. மீண்டும் மீண்டும் சொல்றேன், அடையாளம் என்பது அவருடைய செயல்பாட்டை வைத்து அவருடைய நிலைப்பாட்டை வைத்து. நான் சினிமாக்காரன் கிடையாது, நான் வந்து ரெண்டு சீரியல் ஆடகரம் இருக்கேன்ப்பா. நான் என்னுடைய மகளை போய் ஆடகரம் பாக்குறேன், அவன் யாருன்னே தெரியல, கேட்டா சீரியல் நடிச்சிருக்கான் நிகழ்ச்சியில. அந்த மாதிரி நான் என்ன சொல்றேன்னா, சினிமா துறையினுடைய வெளிச்சத்தை இதுல ஒப்பிடாதீங்க. அவருக்கு வெளிச்சம் இருக்கு. நான் சொல்றேன், உங்களை எல்லாம் களத்தில் எதிர்கொண்டிருக்கிறார். களத்திலோடுக்கே போயிட்டு அங்கே நின்றாரு. களத்துல ஜீரோ சார். அங்கதான் எந்த அவர் ஜீரோவா இல்ல என்ன எடுக்க போறான்றது நம்ம ரிசல்ட் வரைக்கும் காத்திருப்போம் சார், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு நிமிஷம், ஈரோட்ல தேர்தல் வரப்போது, எலெக்ஷன் நடக்க போது, அதுக்கு முன்னாடி கருத்து கணிப்பு எடுக்கிறாங்களா இல்லையா? ஆமா. எலெக்ஷன் முடிஞ்ச ப்ரீ போல் ஆஃப்டர் போல் அது எதுக்குன்னு கேக்குற மாதிரி என்ன கேக்குறது. நான் சொல்றது என்னன்னா சார், எல்லாரும் புறக்கணித்த போது சீமான் மட்டுமே போய் துணிச்சலா நிக்கிறார் பாத்தீங்களா, ரொம்ப சிறப்பு. இதுக்கும் நீங்க சப்ப கட்டாதீங்க. திரள் நிதி கோசம் நிக்கிறார். அவருடைய அண்ணன் பையன் கேட்டிருக்கான், திரள் நிதி வேற எந்த கட்சியும் நிதி வாங்குறதே இல்ல. அப்படி போனா இப்படி சொல்றீங்க இல்லங்க. நான் சொல்றது வேற எந்த கட்சியும் நிதி வாங்குறது இல்ல. திரள் நிதி வாங்கி சார் கேட்டுட்டீங்க, கொடுக்கக்கூடிய கட்சிகளும் இருக்குது, எலக்ட்ரல் பாண்ட் வாங்கி காசு வாங்குற கட்சிகளும் இருக்குது. கேள்வியை நான் கேட்டுட்டேன், உணர்ந்துட்டேன், புரிஞ்சு போச்சு. திரள் நிதி வாங்கிட்டு தன்னுடைய மகனுக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுத்து சீட் சேர்க்கறதுக்கும் என்னுடைய வீட்டுக்கு 3 லட்சம் வாடகை கொடுக்கறதுக்கு கிடையாது. அண்ணாமலை மேலே எவ்வளவு பெரிய விமர்சனம் வந்தது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் தம்பி தங்கைகளுடைய கவலை. உங்களுக்கே சார் நீங்க லிஸ்ட் போட்டுட்டு இருக்கீங்க, யாருக்கு லிஸ்ட், எதுக்கு லிஸ்ட் போட்டு உட்கார்ந்து ஊர்ல இருக்க நீங்க ஏதாவது கொடுத்திருக்கீங்களா? ஊர்ல இருக்க இல்ல நீங்க ஏதாவது திரள் நிதியில ஏதாவது கொடுத்திருக்கீங்களா? அது ஒண்ணும் கிடையாது. நான் சொல்றேன், அது ஒண்ணும் கிடையாது. முடிச்சிட்டீங்களா? அப்புறம் ஏன் பொங்கல் உங்களுக்கு பொங்கறீங்க? அவன் கொடுக்கிற பணத்தை எடுத்து போய் கட்சிக்கு செலவு பண்ண, சரி கட்சிக்காரனுக்கு கூட அவர் கட்சிக்காக செலவு பண்ணி, கட்சி செலவு பண்ணி 8% அங்கீகாரம் வாங்கி இருக்காரு பத்மநாபன். அவர் வந்து 8% அங்கீகாரம் வாங்கின கட்சியா அந்த கொடுத்த பணத்தை வச்சுதான். நீங்க இந்த கையில 100 தடவை கேட்டாலும் ஒரே பதில் தான். இதை விட அதிகம் வாங்கின தேமுதிக என்னாச்சு, காங்கிரஸ் என்னாச்சு, அதாச்சுன்றது ஒரு வாட்டி வாங்கினது. இந்த வாட்டி பாருங்க சார், வெயிட் அண்ட் வாட்ச் சார். நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், ஒரு பெண்ணை வந்து பிசுறுன்னு சொல்லியிருக்காரு, இன்னி வரைக்கும் அது பதவி கொடுக்கல காளியம்மாளுக்கு, பிரச்சாரத்துக்கு போல. அதெல்லாம் பத்தி சிந்திங்க. உலகமே நான் கண்ணு மூடிட்டா இருட்டு நினைக்கிறது ரொம்ப தப்பு. நான் உங்களை சொல்லல, அந்த மாதிரி சிந்தனை கொண்டவர்கள் தப்பு. ஆனா நீங்க எல்லாம் இதோட சீமான் முடிஞ்சிருவாரு அப்படின்ற மனநிலையில முடியாது. அவருடைய கொள்கை கொண்ட, அவருடைய செயல்பாட்டை ஏற்றுக்கொண்ட அவரை போன்ற முத்துக்குமாருடைய சமாதி எடுத்துட்டாங்க சார். அடுக்குமாங்க, அவர் மனைவி தேவை, அவருடைய சொத்து தேவை, ஆனா முத்துக்குமாரோட சமாதி தேவை. என்னங்க தமிழ் தேசியம் பேசுறீங்க? என்ன பேசுறீங்க தமிழ் தேசியம்? நீங்க எல்லாம் தமிழ் தேசியத்தை பத்தி என்ன பண்ணிட்டீங்க? தமிழ் தேசியமா அதே தமிழர்களுக்கான அடையாளத்துக்காக நீங்க என்ன போராடிட்டீங்க? அவர் இன்னைக்கு வந்து ஒரு பெரும் கூட்டத்தை திரட்டி வச்சு 5000 ஆண்டுகளுக்கு உலக மூத்த மொழிக்கு நீங்க கிழிப்பேன்னு சொல்றதே தப்பு. அழுகும் தேகத்தை பொறுத்து அது ஒன்னொரு தப்பி சொல்லியிருக்காரு, அதை சொன்னா அதுக்கும் அப்ஜெக்ஷன் பண்ணுவீங்க. ஏகப்பட்ட வியாதி இருக்கின்றாங்க, நல்லா இருக்கணும், ஆயுஸ் முழுக்க இருக்கணும், 105 ஆண்டு காலம் அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா இந்த தேகத்தை வச்சு தமிழை நீ காப்பாத்திருவியா? யாருக்கா பார்க்கலாம் சார், அதெல்லாம் தமிழை நீ காப்பாத்த வேணாம். தமிழை பரப்பறதுக்கு நீ ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கியிருக்க 10 வயசுலயே. மலையாள பையனா இருந்தாலும் திராவிட பையனா இருந்தாலும் நீ தமிழுக்கு மேல அக்கறை காமிச்சிருக்க. வாழ்த்துக்கிறேன், மதிக்கிறேன். உனக்கு ஒரு சில காலத்தில் நான் அடிமை ஒரு ரசிகனாக இருந்தேன், நேர்க்கிறேன், மறுக்கல. இப்ப நீங்க போய் பேசுறீங்க, 10 பேர் கை தட்டுவான். ஆனா அவர் பேசினா ஆடிட்டோரியமே கை தட்டும். அதனால உங்க தமிழ் பட்ட நான் கொச்சைப்படுத்த முடியுமா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் மீண்டும் மீண்டும் பதிவு செய்யலாம், சீமானை எதிர்க்கும் பேரவைன்னு ஒண்ணு அமைக்க போறீங்க போல தெரியுது. எதிர்ப்பு பேரவை. இப்ப நம்ம சீமான் டாபிக் பேசினாலும் சீமான், இப்ப திமுக பத்தி பேச திமுக பத்தி சொல்லுவோம், அதிமுக பத்தி. என்னுடைய நிலைப்பாடு இப்போதைக்கு தாவேகானுடைய ஆதரவு கொடுக்கிற நிலைப்பாடு. அங்கதான் வந்துட்டீங்க பாருங்க, எங்க வந்திருக்கீங்க பாருங்க. நீங்க யாருன்ற அடையாளம் பாருங்க, பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு. சும்மா சொல்லுங்க. அதான் விஜய் ஆளு நீங்க, அது தெரியுது, கண்டுபிடிச்சு. சுத்தி இல்ல சுத்தி என்னடா இவ்வளவு சீமானுக்கு எதிராக இவரு முடிச்சிட்டீங்களா? சீமானுக்கு எதிராக இவ்வளவு கத்துறாரு பொங்குறாருன்னு பார்த்தா விஜய் வந்து விஜய் சார் இல்ல சார் விஜய். அதான் ஒரு நிமிஷம் சார், அதுதான் சொல்லி இல்ல நான் சொல்லிட்டீங்க, நான் பதில் ரைட்.
என்னுடைய வயதுக்கு ஒத்த நபர் இல்ல, ஆமா. அவருடைய ரசிகர் இல்ல. ஆமா. ரஜினிக்கு சொன்னா கூட பொருந்தும். சீமான் மாதிரி பேசுவாரா? நான் ஒரு நிமிஷம் சீமான் மாதிரி அரசியல் பண்ணுவாரா? எங்க சீமான் மாதிரி வரலாறு தெரியுமா விஜய்க்கு? பட்டிமன்றத்துல பேசுறவங்க போய் ஆட்சி கொடுத்துட முடியுமாங்க? இல்லங்க பேசுறீங்க நீங்க. பேச்சாற்றல் ஒரு கருவியா? அவரே சொல்றாரு, ஆங்கிலம் பேசுறது ஒரு அறிவா? லண்டன்ல போய் ரிக்ஷாக்காரன் பிச்சைக்காரன் பேசுவானா இங்கிலீஷ்னு சொல்றாரு. அது அவருக்கு பொருந்தாதா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. பேச்சாற்றல் ஒரு நிர்வாக தகுதி ஒப்பிடுவது. விஜய்க்கு தமிழ்நாட்டை பத்தி என்ன தெரியும் சார்? சீமானுக்கு தமிழ்நாட்டை அங்கங்களுமா அளந்து வச்சிருக்காரு சார். அதுக்கு நான் பதில் கொடுத்துட்டுமா? நீங்க எதுவும் பேசுறீங்க. 50 ஆண்டு காலம் இவங்களை பார்த்துட்டோம், 50 ஆண்டு காலம் அவங்கள பார்த்துட்டோம். சரி, புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, ஒரு 5 ஆண்டு காலம் கொடுத்து பார்ப்போமே. என்ன தெரியுமா பண்ணுவாரு? என்ன தெரியுமா சொன்னாரு? சொல்லுங்க. ராமநாதபுரத்தில் இருந்து நான் இங்கே கிளம்பி வந்தேன், சினிமா துறைக்கு வந்தேன். சினிமாவில் வந்துருந்தா நான் ஜெயிச்சிருவேன். அப்படி தோத்தா எங்கள் அப்பா அந்த காஞ்சி போன ராமநாத மாவட்டத்தில் 10 ஏக்கரா வச்சுருக்காரு. வயக்காட்டில் செஞ்சு நான் விவசாயம் பண்ணுவேன். அதுவும் இல்லை, சாராயம் வித்து பிழைப்பேன்னு சொன்னான். சாராயம் வித்து பிழைப்பேன், உழைச்சி முன்னேறுவேன்னு சொல்லலை. சாராயம் விற்பேன், அபின் விற்பேன், கஞ்சா விற்பேன். நான் காலேஜுக்கு போகும்போது நானும் எங்கள் அண்ணனும் கல் குடிச்சிட்டு முட்டை குடிச்சிட்டு, இதுதான் நீங்கள் இளைஞர் கொடுக்குற அறிவுரையா? இன்னொரு காலையில் சொல்கிறாரு, எல்லாம் இடைத்தேர்தலில் நீங்கள் ஓட்டு போடாதீங்க, எல்லாம் பெங்களூருக்கு போயிடுங்க, சரக்கு இங்கே கிடைக்காது, அங்கே சரக்கு கிடைக்கும், 2 நாள் நிம்மதியாக டிவி சினிமாவை பார்த்துட்டு நல்லா தூக்கிட்டு 2 நாள் கழிச்சு வாங்க. இதெல்லாம் ஒரு அறிவுரையா? இதுக்கு எதனா ஒரு பதில் வைக்காதீங்க தோழர். உங்களுக்கும் மகன் இருக்காங்க, மகன் இருப்பாங்க, நாளைக்கு அவங்க எதிர்காலம் பாதிச்சிடும். ஓ, விஜயால் நீங்க நான் சொல்லிடுறேன். அவர் என்ன தப்பு? பேர் என்ன? தமிழ் தேசியமும் திராவிடம் 2 கண்களாக பார்ப்பேன். அரசியல் இடையூறு எதுல இருக்காது? நிர்வாகத்தில் இருக்காது அப்படின்னு சொல்றாரு. பார்ப்போமே. அப்படி இல்ல, அவரு சரியில்லை. ஒரே மேடையில் சீமானி நிக்க வச்சு தமிழ்நாட்டு அரசியல் பத்தி பேசுவாங்களா? அந்த அளவுக்கு சீமானுக்கு இணையாக பேசுவாரா விஜய்? முடிச்சிட்டீங்களா? காமராஜர் அந்த மாதிரி பேசுவாரா? மூப்பனார் ஐயா அந்த மாதிரி பேசுவாரா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. தயவு செஞ்சு சீமான் பேச்சை நான் மதிக்கிறேன், சிறந்த பேச்சாளர், மாற்று கருத்து கிடையாது. அதை சொல்றதுக்கு நம்ம அது சொன்னா அது நீங்க சொன்ன மாதிரி பொருள் அது கிடையாது. ஆனால் 5வது படித்த கர்ம வீரர் காமராஜ் எப்பேற்பட்ட ஆட்சி, அவரை வீழ்த்தின கட்சிகள் இன்னைக்கு அவர் ஆட்சி தான் தரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க 50 வருஷமா. அப்பேற்பட்ட ஆட்சி, மெத்த படித்த பொறியாளர்கள் இருந்து மருத்துவர்கள் இருந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க. ஒரே ஒரு உள்ளர் மாதேஷ் போய் நாளைக்கு நடத்தலாம். அவருக்கு ஒரே ஒரு எண்ணம் இருக்கணும், மக்கள் நலம், நேர்மையற்ற சிந்தனை. மக்கள் நலன் இருக்க பார்த்த மக்கள்ல தன் மக்கள் இருக்கு. எம்ஜிஆர் பண்ண மக்கள் நலம் சொல்லி தன் மக்கள் நலம் என்றே பார்த்தாரு சொல்லுவாங்க. இவருடைய மக்கள் மேல இருக்கு. 20 லட்சம் ரூபாய் கொடுத்து எடுத்து எங்க சேர்த்திருக்கீங்க? இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல சேர்த்திருக்கீங்க. 20 லட்சம். Yes sir. இல்லாதெல்லாம் இது மாதிரி எங்கயாவது சோஷியல் மீடியால வரதெல்லாம் எடுத்து வச்சு பேசாதீங்க. 20 lakhs சார். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இன்னும் அது 50 லட்சம் ஆகும். 10-12 எல்லாம் போய்ட்டா. சரி 6 லட்சம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு. இப்படியே பேசிட்டு இருக்கீங்க. சீமானுக்கு வளர்ச்சியா இருக்க போதா வீழ்ச்சியா இருக்க போதா நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்க்க போறோம். வீழ்ச்சி அவர் தோற்று போனா மக்களுக்கு லாபம், ஜெயிச்சா கலிகாலத்தில் அனுபவிக்க வேண்டியது அனுபவிச்சு தான் போறோம். தண்ணி குடிச்சா மக்கள் தான் முடிவு பண்ண போறாங்க. நீங்க பேசுனதெல்லாம் சரியானதை மக்கள் சொல்ல போறாங்க. அதே போல நிறைய இடங்கள் அந்த சோஷியல் மீடியாவில் வர்றதெல்லாம் நீங்க உறுதிப்படுத்திட்டு பேசுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. நீங்க மறுப்பு சொல்லுங்க. நீங்க அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லி எல்லாம் கூப்பிட்டு சொல்லி இதுல சொல்லி மறுப்பு தெரிவிக்க சொல்லுங்க. எது உண்மைன்றதை மக்கள் புரிஞ்சுப்பாங்க. உண்மை பொய் சீக்கிரம் பரவிடும். நீங்க அந்த மாதிரி அப்ப உங்களுடைய வீடியோல வர்ற கருத்தெல்லாம் பொய்யா? அப்புறம் எடுத்துக்கிட்டோமா? நான் உங்களை எல்லாம் நம்பிட்டு இருக்கேன். மாதேஷ் சொல்ற கருத்தெல்லாம் மிகப்பெரிய கருத்து சார். நான் உங்க என்ன வார்த்தை பிக்காலி பையன் சொல்ற வார்த்தையை நீங்க ஒரு வேற வார்த்தையை சொல்றீங்க. நான் ஒரு நிமிஷம் சொல்றது கேளுங்க. பிக்காலி பையன் மட்டும் நல்ல வார்த்தையா? அதுவே தவறுதான். அப்ப என்ன பேசுறீங்க? அத சொல்லுங்க. சீமான் என்ன வார்த்தை சொன்னாரோ அத சொல்லுங்க. பீப் நாய்ஸ் போட்டுருக்காங்க. பீப் நாய்ஸ் போடுறது எனக்கு தெரியல. பீப் போட்டாவே அது கெட்ட வார்த்தையா? கெட்ட வார்த்தையா? இல்ல, பீப் போடுறது எனக்கு தெரியாது. ஆனா சோஷியல் மீடியால ஒருத்தர் சொல்றார், முக்தார் சொல்றார். என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி சொல்றாரு. அவரா இல்ல, அவரு ஒரு சத்தியம்ல இருந்தாரு, இன்னைக்கு ஒரு தொலைக்காட்சி நடத்துறாரு. அவ்வளவு பெரிய சேனல்ல சொல்றாரு பாரு. மறுப்பு தெரிவி. சரி, மறுப்பு தெரியாம பேசுதா? உங்களுக்கு புலம்பலும் அலம்பலுமா தான் சார் எனக்கு இந்த பேட்டி தெரியுது. அதாவது நிறைய சீமான் புலம்பல் அலம்பல் இருக்கு. சீமானுடைய நீங்க ஆதரவாளர் இல்ல, உங்களுடைய காணொலி எல்லாம் முழுக்க நான் பார்த்திருக்கேன். நான் உங்களை அதை கொச்சப்படுத்த விரும்பல. ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கோசம் நீங்க அவருடைய ஆதரவாளர் போல பேசுவதை நான் ஏற்கிறேன். ஆனால் உங்கள் அடிமனத்திற்கு அடிநாளத்துக்கு தெரியும் இது பொருத்தப்பட்ட சிந்தனை. ரைட், எது உண்மைன்றத மக்களே சொல்லுவாங்க. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி திரு செங்கை பத்மநாபன் சார். வணக்கம் சார்.